சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான தரமான குட் ஈவினிங்ப்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகேங்களா, கணினி அறிவியல் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்குக்கு வந்து கேட்குறாங்க. இந்த 70 மார்க்கில் நம்ம 15 மார்க் 16 மார்க் எடுத்தாலே போதும் தான்ப்பா. இன்டர்னல் மார்க் ஃபுல்லாக கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு சாப்டரே வந்து நமக்கு என்ன கேட்டிருப்பாங்கன்னா 1 மார்க் கேட்டிருப்பாங்க. இந்த 1 மார்க் மோஸ்ட்லி புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறமா 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எல்லாமே புக் பேக் தான் கேட்பாங்க. நீங்கள் கவலையே பட வேணாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும் ஓகேங்களா. இந்த வீடியோக்கு கீழே இமிடியேட்டாக என்ன பண்ணுங்கள், அதை உடனடியாக வந்து A to Z எல்லாத்தையுமே வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு கம்ப்ளீட்டாக எவ்வளோ இருக்குது, என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையிலே 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஈஸியாக தான் வந்து கேட்பாங்க. 2 மார்க்கு 3 மார்க்கு சேம் கான்செப்ட் ஓகேங்களா. சேம் கான்செப்ட் 9 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த 9 கொஸ்டின்ஸில் நம்ம 6 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் வித் கம்பல்சரியோட ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்த கட்டமாக வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் பேப்பர்ஸுடைய மெத்தட் தான் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிந்தது. இந்த ஒரு சூழ்நிலையிலே டெஃபினெட்லி வந்து அது நமக்கானது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நமக்கானதுன்றது மீன்ஸ் நமக்காக யூஸ் பண்ணக்கூடியதும் கூட நம்ம சொல்லிடலாம். இந்த ஒரு சூழ்நிலையிலே 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் துணை தேர்வில் இதுதான் வரும் அப்படின்றத நம்மளால் குறிப்பிட்டு சில விதமான வினாக்களை சொல்லிட முடியும். ஏன்னா வந்து இது நம்ம வந்து ரீ எக்ஸாம் தானே ஓகேங்களா, அரியர் மாதிரி வந்து எழுதக்கூடிய எக்ஸாம் தானே அப்படின்றதுனால நமக்கு முன்கூட்டியே வந்து அந்த எப்படி சொல்கிறது, கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் வரும், இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து வரும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம A to Z வந்து நம்மளால் கணிச்சிட முடியும். 5 மார்க்கு 5 எழுதணும், 2 மார்க்கு 6 எழுதணும், 3 மார்க்ஸு 6 எழுதணும். ஸோ 1 மார்க்கு 15மே புக் பேக்கில் இருந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஹைலி பிறக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கவலையே பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஸோ ஈஸியாக கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வந்து கேட்பாங்க அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியும் ஓகேங்களா. ஸோ 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கவலைப்பட வேணாம். ஃப்ரைடே தான் எக்ஸாம், ரொம்ப ஈஸியாக கேட்பாங்கப்பா. ஸோ நம்ம எந்த எக்ஸாமுக்கு வேணால் பயப்படலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு, ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவை எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே. ஏன்னா அவங்களுமே வந்து இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும்ல. அவங்க சைடும் யாருனா வந்து ஃபெயில் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை மோஸ்ட்லி ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சில குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்து